Praise the Lord. Hallelujah. praise the Lord. Yeah, start பண்ணு. Praise the Lord. ஜெபிக்கலாம். அதிசயங்கள் செய்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, அற்புதங்களை எங்களுக்குள்ளாக வைத்து நாங்கள் மகிழ்ச்சி அடையும்படியாக, சாட்சியாக வாழும்படியாக எங்களை வைத்திருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு வினாடியும் கர்த்தாவே, நீர் எங்களை பாதுகாத்து அரவணைத்து தம்முடைய செட்டைகளின் கீழே மறைத்து நல்ல ஆலோசனைகளை தந்து பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதிக்கிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளினாலே நீர் எங்களை பலப்படுத்துவதற்காக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே தம்முடைய கிருபை நிமித்தமாக இப்படிப்பட்ட ஆண்டவரே அனுதின தியானங்களை நீர் எங்களுக்கு தந்து ஆவிக்குரிய ஆலோசனைகளை தந்து எங்களை பலப்படுத்துகிறீர். அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மீட்டிங்கில் கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் முன்வைத்து செபித்து ஆண்டவரே உம்முடைய கிருபையின் நிழலிலே மறைந்து கொள்ளும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலே எங்களோடு கூட பேசும் அடியனை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும். ஆண்டவரே, தேவ ஒத்தாசையோடு கூட நாங்கள் எழும்பி நிற்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ ஊழியர்களே, இந்த கூட்டத்தில் கலந்திருக்கக்கூடிய உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்தி வணங்குவதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்படிப்பட்ட நல்ல காரியங்களுக்காக, தேவன் தந்திருக்கிற இந்த நாட்களிலே தந்திருக்கிற காரியங்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கூடியிருக்கிற நீங்கள் யாவரும், உங்களுடைய குடும்பங்களும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் எல்லாரும் சுகமாயிருப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்பி தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே நாம் பலன் கொள்ளும்படியாக, நம்மை ஆராய்ந்து பார்க்கும்படியாக, கற்றுக்கொள்ளும்படியாக நம் முன்பதாக இருக்கக்கூடிய அருமையான மிஷனரி ரெவரண்ட் ஜான் டக்கர் என்ற ஒரு தேவனுடைய மனிதனை குறித்து, மிஷனரியை குறித்து உங்களோடு கூட ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இந்த தேவ மனிதர் இங்கிலாந்து தேசத்தில் பிறந்த இவர் ஆண்டவராலே உணர்த்தப்பட்டவராக 1792ஆம் ஆண்டு பிறந்து இந்தியாவுக்கு தன்னை மிஷனரியாக ஒப்புக் கொடுத்தார். அந்த நாட்களிலே சென்னையில் அவர் முதலாவதாக தன்னுடைய பணியை ஆரம்பித்தார். அந்த நாட்களிலே கிறிஸ்டியன் மிஷனரி சொசைட்டி என்ற அந்த சொசைட்டி, மிஷனரி சொசைட்டிக்கு அவர் தொடர்பு அலுவலராக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 19வது நூற்றாண்டிலே திருநெல்வேலி பகுதியிலே மிகவும் அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கை, குறிப்பாக பெண்கள் மிகவும் துன்புறுத்தப்பட்டார்கள் என்பதை அறிந்து அவர் அங்கே தன்னுடைய பணியை ஆரம்பித்தார். சென்னை பகுதியிலே இப்போதும் இருக்கக்கூடிய டக்கர் ஆலயம் என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயம். அந்த ஆலயத்தை நிறுவியவர் ரெவரண்ட் ஜான் டக்கர் ஆவார். தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கென்று தானல்ல, தன்னுடைய சுயமல்ல, தேவ மகிமைக்கென்று முழுவதுமாக 100% தேவ மகிமைக்கென்று காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்பினவர் இந்த ரெவரண்ட் ஜான் டக்கர் ஆவார். கிறிஸ்துவின் மகிமை மட்டும் என் மூலமாக வெளிப்பட வேண்டும், என்னுடைய சுய மதிப்புக்காக எதையும் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அதிலே மிகவும் திட்டவட்டமாக இருந்தவர். தன்னுடைய இறப்புக்கு பின்பு
செய்தித்தாளிலே பிறப்பு இறப்பு என்று சொல்லி எழுதக்கூடாது என்று சொல்லி எல்லாரையும் மிகவும் அன்பாக வேண்டிக் கொண்டார். இவர் இங்கு வந்த காலங்களிலே இவருடைய ஊழியர்களை குறித்து தன்னுடைய சகோதரி சாராளுக்கு அடிக்கடி கடிதங்கள் மூலமாக எழுதுவார். தன்னுடைய சகோதரி சாராள் ஒரு ஊனமுற்ற சகோதரி, 2 கால்களும் நடக்க முடியாத நிலையிலே அவர்கள் அங்கிருந்தார்கள். இப்படி இந்த அவருடைய சகோதரன் ஜான் டக்கர் அவர்கள் எழுதின அந்த கடிதத்தை ஒருமுறை பார்க்கும்போது இந்த திருநெல்வேலி பகுதியிலே பெண்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். அவர்களுக்கு படிப்பறிவு இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. அவர்கள் அதிகமாய் வேதனைப்படுகிறார்கள் என்பதை ஒரு சம்பவத்தின் மூலமாக தன்னுடைய சகோதரிக்கு எழுதினார். ஒரு முறை இவர் தன்னுடைய ஊழியத்திற்காக வெளியிலே புறப்பட்டு சென்றபோது மிகவும் களைத்து போனவராக ஒரு வீட்டிலே சென்று கதவை தட்டினார். ஒரு இளம் பெண்மணி வந்து அந்த கதவை திறந்தாள். திறந்த அந்த பெண்மணி வேகமாக ஓடி மறைந்து கொண்டாள். அப்போது ஜான் டக்கர் அவர்கள் அந்த வீட்டில் இருந்த அவர்களிடத்திலே கேட்டார்கள், எனக்கு அதிக தாகமாய் இருக்கிறது, கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள் என்று சொல்லி கேட்டார். இந்த கேட்ட அந்த நிலையிலே வேகமாக ஓடி மறைந்து கொண்ட அந்த இளம் பெண்மணியை உற்று நோக்கும் போது அங்கே ஒரு காரியத்தை அவர் கற்றுக்கொண்டார். அந்த இளம் பெண்மணி மேலாடை அணியவில்லை, அணியக்கூடாது என்கிற ஒரு சட்டத்துக்குள்ளாக அல்லது ஒரு கொடுமைக்குள்ளாக அவள் அமர்த்தப்பட்டிருந்தாள் என்று சொல்லி அவர் அறிந்து கொண்டார். அந்த நாட்களிலே மேலாடை அணியக்கூடிய அந்த இளம் பெண்களுக்கு வரி விதித்தார்கள். மிக கொடுமையான ஒரு காரியம். அவர்கள் அந்த மேலாடை அணிந்திருப்பார்களேயானால் அவர்களுடைய தரத்திற்கு ஏற்ப அவர்களுக்கு வரி விதித்ததாக சொல்லப்படுகிறது. இதை கண்ட ஜான் டக்கர் மிகவும் மனம் வருந்தி, இவர்கள் படிப்பதற்கு வசதி இல்லாதனாலே அடிமைத்தனமாக நடத்தப்படுகிறார்களே என்ற வேதனையோடு கூட தன்னுடைய சகோதரிக்கு இதை எழுதியிருந்தார். இதை கேட்ட சாராள் டக்கர் மிகவும் மனம் வருந்தி, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கிறதா? இது திருநெல்வேலி எங்கு இருக்கிறது என்பது தெரியாது, சென்னை எங்கு இருக்கிறது என்று தெரியாது, இந்தியா என்று கேள்விப்பட்டிருக்கிறார். ஆனால் இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் நடக்கிறதா என்று சொல்லி கேள்விப்பட்ட சாராள் டக்கர் அதிகமாக உந்தப்பட்டவராக தனக்கு இருந்த 20 பவுன் நகையை தன்னுடைய சகோதரனுக்கு அனுப்பி, இந்த அருமையான மக்களுக்கு கல்லூரி வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த உதவியோடு கூட முதலாவதாக சாராள் டக்கர் கல்லூரியானது அங்கே நிறுவப்பட்டது. பெண்கள் சேர்ந்து படித்தார்கள். நிறைய பேர் படிப்பதற்கு அங்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் சில காலம் சென்ற பின்பதாக தொடர்ந்து தேவையான பொருளாதார வசதி இல்லாதனாலே அந்த கல்லூரியானது மூடப்பட்டு விட்டது. மறுபடியுமாக இதை கேட்ட சாராள் டக்கர் மிகவும் மனம் நொந்து பலவீனமடைந்து படுத்த படுக்கையாக ஆகிவிட்டார். இதை கேட்ட அவர்களுடைய தோழிகள் எல்லாம், சாராள் நீ ஏன் இப்படி இருக்கிறாய் என்று சொல்லி கேட்டு அவர்களை விசாரித்த போது, இல்லை, இந்தியாவிலே திருநெல்வேலி பகுதியிலே ஒரு கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது, அந்த கல்லூரி இப்போது மூடி இருக்கிறது, பெண்கள் எல்லாம் படித்துக் கொண்டிருக்கிறார்கள், தொடர்ந்து படிப்பதற்கான வசதி இல்லாமல் இருக்கிறது, நான் அதற்காக மிகவும் வருந்துகிறேன் என்று சொல்லி அவள் சொன்னார்களாம். அதை கேட்டு அவருடைய தோழிகள், அப்படியானால்
நாம் எல்லாரும் சேர்ந்து உதவி செய்வோம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் சேர்ந்து 811 பவுன் நகையை மறுபடியுமாக இந்தியாவுக்கு திருநெல்வேலி பகுதிக்கு தன்னுடைய சகோதரனுக்கு அனுப்பி வைத்தார்கள். இந்த கல்லூரியானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது, இதுவரைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிலே படித்து வந்த ஏராளமான பெண்கள் இப்போதும் உலகின் எல்லா பகுதிகளிலும் ஆண்டவருக்கு மகிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான ஐயா ஜான் டக்கர் அவர்கள் இந்தியாவின் ஆவிக்குரிய மற்றும் கல்விக்குரிய மேம்பாட்டுக்கு காரணமாய் இருக்கக்கூடிய தேவை எவ்வளவு என்பது அறிந்ததோடு மாத்திரமல்லாமல் தன்னால் எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவையும் செய்தார் என்று சொல்லி நாம் கேட்கிறோம். கிறிஸ்தவ மிஷனரிகள் தற்புகழ்ச்சியை நாடக்கூடாது என்பதிலே, அந்த காரியத்தை சொல்லுவதிலே இவர் இன்று வரைக்கும் ஒரு காரணராக இருக்கிறார் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஊழியர்கள் தங்களுக்காக அல்ல, தேவ மகிமைக்காக செய்ய வேண்டும். தனக்கான காரியங்கள் அல்ல, மற்றவர்களுக்கான தேவைகளை சந்திக்கிற ஒரு நிலையிலே இருக்க வேண்டும் என்பதிலே ஜான் டக்கர் அவர்கள் மிகவும் உறுதியோடு கூட இருந்தார். அதோடு மாத்திரமல்லாமல் கிறிஸ்தவ தலைவர்களை உருவாக்கி உள்நாட்டு மொழி, கல்வி, வளர்ச்சி ஆகியவைகளை ஊக்குவிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அதற்கான காரியங்களை செய்தார். உள்ளூரில் இருக்கக்கூடிய ஆலயங்களை மேம்படுத்துவதற்காக தன்னால் என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் அவர் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். மக்கள் மனமாற்றம் மட்டுமல்லாது குடிமக்களினுடைய தலைமைத்துவத்தால் உருவாகும் நிலையான வளர்ச்சியையும் அவர் அதிகமாக வலியுறுத்தினார் என்று பார்க்கிறோம். அவர் செய்த ஊழியங்கள் என்று சொல்லி பார்க்கும்போது இந்திய கிறிஸ்தவர்கள் பயிற்றுவிக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்படுவதே தன்னுடைய பேரார்வத்தில் ஒன்றாய் அவர் நினைத்திருந்தார். இந்திய திருச்சபைகளினுடைய வருங்காலமானது இந்நாட்டு கிறிஸ்தவ மக்களினுடைய கையில்தான் உள்ளது என்பதை அவர் முழுவதுமாக நம்பினார். எழுத்தறிவையும் வேதாகம கல்வியையும் தமிழிலே வளர்க்க முயற்சி எடுத்து பொதுமக்களும் வளர்ந்து வரும் ஊழியர் பயிற்சியாளர்கள் வேதத்தில் வேறு ஒன்று இருக்குமாறு ஊக்கப்படுத்தினார். ஆக இவருடைய காரியங்கள் எல்லாம் தேவனை மகிமைப்படுத்துவதிலே மிகவும் ஜாக்கிரதையாக இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அந்த நாட்களிலே இருந்த தேவ ஊழியர்கள், மிஷனரி ஊழியர்கள் தங்களை முழுவதுமாக வெறுத்து இந்திய மக்கள் பேரிலுள்ள பேரன்பினால், ஆண்டவர் தங்களுக்கு கொடுத்த அந்த பேரன்பினால் மக்களை நேசித்தார்கள், அவர்களுக்காக பாடுபட்டார்கள். இன்றைக்கு திருநெல்வேலி பகுதியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய தயவு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய காரியங்கள் அதிகமாக இருக்கிறது என்றால், திருநெல்வேலி பகுதியிலிருந்து அநேக ஊழியர்கள் எழும்பி உலகமெங்கும் இருக்கிறார்கள் என்றால், அந்த நாட்களிலே இருந்த மிஷனரிகளுடைய தியாகம் பெரியது என்பதை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். உண்மையாகவே மிஷனரிகள் தங்களுடைய வாழ்க்கையிலே பட்ட பாடுகள், விதைத்த விதைகள் இப்போது பலன் தந்து கொண்டிருக்கிறது என்றால் அது மிகையல்ல. அந்த வரிசையிலே ஜான் டக்கர் மேன்மையான ஒரு காரியத்தை செய்து பெருமைப்படக்கூடிய, மேன்மை தரக்கூடிய ஏராளமான ஊழியர்களை, பிஷப் அசரியா மேற்கொண்டு ஏராளமான ஊழியர்களை இங்கே இந்திய தேசத்திலே அவர் நடத்துவதற்கு சாதகமாக இருந்தார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். அருமையான தேவனுடைய மக்களே, ஆண்டவருக்கென்று இப்போது நாம் உழைக்கிற இந்த உழைப்பானது
ஒருவேளை நாம் சோர்ந்து போகக்கூடிய சில சமயங்களில் சோர்ந்து போகக்கூடிய ஒரு நிலையாக கூட இருக்கலாம். ஒன்றுமே இல்லையே, ஒருவருமே ரட்சிக்கப்படவில்லையே, ஜனங்கள் இப்படி இருக்கிறார்களே, இருந்த நிலையிலே இருக்கிறார்களே, விரோதமாக நடந்து கொள்கிறார்களே என்று சொல்லி நாம் ஒருவேளை மனம் சோர்ந்து போகலாம். நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. விதை விதைப்பது நம்முடைய பணி. அது முளைக்க செய்து வளர்ந்து மேன்மையான காரியங்களை கொடுப்பதிலே ஆண்டவர் அதிக விருப்பமுள்ளவராக இருக்கிறார் என்பதிலே ஒரு சந்தேகம் இல்லை. கட்டாயமாக அதை ஆண்டவர் செய்வார். நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்தால் போதும் என்கிற அந்த எண்ணம் மட்டுமல்ல, ஆண்டவர் அதை செய்வார் என்கிற விசுவாசத்தோடு கூட இருக்கும்போது நன்மையான காரியங்களை ஆண்டவர் செய்வார். இவருடைய வேத வசனம், அவர் சொல்லக்கூடிய வேத வசனத்திலே குறிப்பாக 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 22வது வசனம், அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு என்கிற அந்த வார்த்தையின் அடிப்படையிலே காரியங்களை செய்தார். இச்சைகளை விட்டு ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிறவர்கள், இந்த ஜனங்களை சுத்த இருதயத்தோடு தேவனை தொழுது கொள்கிற ஜனங்களாக மாற்றும்படியாக ஜான் டக்கர் தன்னாலான எல்லா காரியங்களையும் செய்தார். மாத்திரமல்ல, நீதி, விசுவாசம், அன்பு, சமாதானம் இவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார். இன்றைய வேத வாசிப்பு யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1வது அதிகாரம் தொடங்கி 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதி. வேதாகம பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் தொடங்கி 8ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதி. நான் அதை வாசிக்கிறேன். பரிசுத்த லூக்கா 11வது அதிகாரம் 5ஆம் வசனம் தொடங்கி 8ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதி. இன்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இதற்கு முந்தின பகுதி பரமண்டல ஜெபத்தை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். இதற்கு பிந்தின பகுதியிலே ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற ஒரு பெரிய வசனம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை அங்கே சொல்லிக் கொடுக்கிறார். தேவனிடத்திலே கேட்கிறவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள் என்பதற்கு இந்த காரியங்கள் உண்மையாகவே மிகப்பெரிய சான்றுகளாக இருக்கிறது. அதை போலவே யோனாவை குறித்து நாம் பார்க்கும்போது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியத்தை யோனா செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினார். ஆண்டவர் சொன்னது என்ன? நீ நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி என்று சொல்லி சொன்னார். யோனா செய்ய வேண்டிய காரியம் என்ன? யோனாவுக்கு சென்று ஆண்டவர் சொன்ன காரியத்தை மட்டும் சொல்ல வேண்டும். அப்படித்தான் இருக்கிறது. இது யோனாவுக்கு அந்த காரியங்களையே சொல்லிக் கொடுக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். யோனாவுக்கு போ, அதற்கு விரோதமாக பிரசங்கி, இன்னும் 40 நாள் உண்டு, நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொல்லி சொல்ல வேண்டும் என்ற ஒரு காரியம்தான். மெசேஜும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டார். சொல்ல வேண்டிய தன்னுடைய வாயினாலே சொல்ல வேண்டியதுதான். ஆனால் தனக்குள்ளாக ஒரு எண்ணம் இருந்ததினாலே யோனா அதை சொல்லாதபடிக்கு தானாக நிறைய காரியங்களை யோசித்து
நினிவேக்கு போகாதபடிக்கு தர்ஷீசுக்கு புறப்பட்டு செல்லுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அப்படி கேட்கலையா? அப்படி செய்ததினாலே வந்த காரியம் என்ன? தனக்கு மாத்திரமல்ல, கூட இருக்கிறவர்களுக்கும் அதிகமான தொந்தரவும் நஷ்டங்களும் ஏற்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் சொல்லுகிற காரியத்தை மட்டும் செய்தால் போதும், ஆண்டவர் நன்மையான வேலை செய்வார். ஒரு நாள் பிரயாணப்பட்டு இன்னும் 40 நாள் உண்டு, நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று சொன்ன வார்த்தை நிமித்தமாக அந்த நகரமே மனம் திரும்பினது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் வல்லமையுள்ளவர், அவருடைய வார்த்தை வல்லமையுள்ளது. தேவன் சொல்லுகிறதற்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ரட்சிப்பு கர்த்தருடையது என்பதை நாம் அறிந்திருந்து அதை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆம், இந்த நாட்களிலே ஆண்டவருக்காக நம்மை ஒப்புக் கொடுத்து ஊழியம் செய்கிற நாட்களிலே தேவனுக்கென்று நாம் அந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த சிநேகிதனுக்கு சொல்லக்கூடிய காரியத்தை சொல்லி பார்க்கும்போது, கொடாவிட்டாலும் கொடுப்பான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. கொடாவிட்டாலும் கொடுப்பான். எப்படி? தனக்கு சிநேகிதனாய் இருப்பதினாலே எழுந்திருந்து அவனுக்கு கொடாவிட்டாலும், தன்னிடத்திலே அவன் மிகவும் வருந்தி கேட்கிறான் என்பது நிமித்தமாவது எழுந்து கொடுப்பான் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், இடைவிடாமல் தேவனை நோக்கி கூப்பிட்டு இடைவிடாமல் தேவனை கேட்டுக்கொண்டிருக்கும் போது, ஆண்டவரை நாம் கேட்கும் போது, ஆண்டவர் அருமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறார். இந்த அருமையான வார்த்தைகளுக்காக ஆண்டவரை துதிப்போம். நீங்கள் யாவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வளர்ந்து வருகிற இந்த காலங்களிலே ஊழியம் கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது. நாம் செய்கிற ஊழியங்களை கர்த்தர் தாங்குகிறார், அரவணைக்கிறார். அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் என்கிற விசுவாசத்தோடு கூட ஆண்டவருக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக நாம் வாழும்படியாக அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்வார். ஜான் டக்கர் அவர்கள் 1873ஆம் ஆண்டு இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றார். ஆனாலும் அவருடைய வாழ்க்கை இன்று வரைக்கும் நாம் பேசுகிற காரியமாக இருக்கிறது. முளைத்து பூத்து காய்த்து கனி தரக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. நம்மையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஏராளமான ஜனங்கள் ஆண்டவரை அறிந்து அவருக்கு சாட்சியாக வாழ்வார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. கர்த்ததாமே தர்மியான வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் செபிக்கலாம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நம்முடைய அருமையான வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தர் எங்களையும் எங்களுடைய ஊழியங்களையும் உமக்கு மகிமையாகவே வாழும்படியாக எங்களை மாற்றும் கிருபைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளும். இந்த மீட்டிங்கிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேரையும் குடும்பத்தின் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும், மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே, கல்வாரி திருச்சபைக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் தொடர்ந்து கூட இருந்து நடத்தும், மகிமைப்படும். அண்ணனையும் அக்காவையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து தம்முடைய கிருபைக்குள்ளாக மூடி மறைத்துக் கொள்ளும். ஆண்டவரே, எங்களுடைய பிரயாசங்கள் தேவனுக்குரியது என்பதை நாங்கள் அறிந்து ஜாக்கிரதையாய் நடக்கத்தக்கதான கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்து முடிவிலே நிலையில்லா வாழ்வை அநேகருக்கு எல்லாருக்கும் தரத்தக்கதான அந்த வாய்ப்பினை, ரட்சிப்பை கர்த்தரிடத்திலிருந்து பெற்று தரும்படியாக எங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். மீட்டிங்கில் கலந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, நம்முடைய சமூகத்திலே எதிர்நோக்கி காத்திருக்கிற ஜெப தேவைகள் உண்டானால் என் தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஜெபங்களை கேட்டு பதில் தரும்படியாக ஆண்டவரே, ஊழியக்காரர்களாக நாங்கள் ஒருமனப்பட்டு உம்முடைய சமூகத்திலே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அவரவருடைய தேவைகளை சந்தித்து நன்மை செய்கிற தேவன் இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்கு அதிசயங்களை, அற்புதங்களை செய்தார் என்று சாட்சி சொல்லத்தக்கதான கிருபைகளை தந்து நீர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். 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 எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.
காட்சன் பேரை காணாம. பாஸ்டர் பிரைஸ் லார்ட் அண்ணே, பிரைஸ் லார்ட் பாஸ்டர், பிரைஸ் லார்ட் வெரி பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சத்தத்தை கேட்கிற நேர்ல பாக்குறதுக்கான வாய்ப்பு ஆண்டவர் சீக்கிரம் தருவார். ஆமா, தருவார். ஸ்தோத்திரம்.